வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலையே கோதுமை மாவு வச்சு நூடுல்ஸு ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம கடையில் வாங்கினா மெழுகு இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பயங்கர போவாங்க. நம்ம வீட்டிலையே கோதுமை மாவு வச்சு நம்ம பசங்களுக்கு ஆரோக்கியமாக கோதுமை மாவு நூடுல்ஸ் செய்கிறது தான் இன்றைக்கி வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வீட்டிலையே நூடுல்ஸ் செய்கிறதுக்கு 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நம்ம பசங்களுக்கு கடையில் விற்கிற இதிலெல்லாம் மெழுகு இருக்குன்றாங்க. அதனால் முடிந்தவரை நம்ம ஆரோக்கியமாக சமைச்சு கொடுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்துட்டு ஒரு இடம் இருக்கும், ஒரு இடம் இல்லாத போகும். நல்லா மிக்சிங் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியை சூடு ஏறட்டும். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த டைமில் உங்கள்கிட்ட இடியாப்ப தட்டு இருந்தால் அதை வச்சுக்கோங்க. எங்கிட்ட அது இல்லை, அதனால் நான் ஓட்டைக்கூடை எடுத்திருக்கேன். அதில் அடியில் இட்லி துணி சேர்த்திட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை இதில் சேர்த்திடலாம். நான் மாவை இதில் சேர்த்திட்டு இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் அணைச்சிடலாம். ஒரு கொஞ்சம் சூடு தணியட்டும், ஏன்னா நம்ம கை சூடு தாங்காது இல்லையா. கொஞ்சம் சூடு ஆறட்டும். எனக்கு மாவு கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. பிசுகிற பாத்திரத்தில் மாவை சேர்த்திடலாம். நல்லா கட்டிகளெல்லாம் உடைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கட்டிகளெல்லாம் உடச்சி விட்டுட்டோம். மாவு பிசிக்கிறதுக்கு சுடு தண்ணி சேர்த்திக்கலாம். நம்ம சுடு தண்ணி சேர்த்துட்டு சூடாக இருக்கும், கை வச்சிடாதீங்க. முடிந்தவரை இந்த மாதிரி ஸ்பூன் ஏதாவது வச்சு நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசுக்குவோங்க இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேவைக்கு பார்த்து தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரே வாட்டியாக தண்ணி ஊற்றினா அதிகமாகிடுச்சுன்னா தண்ணி நமக்கு அச்சில் இறங்காது. அதனால தான் சப்பாத்தி விட கொஞ்சம் நம்மளுக்கு இலகுனா வேணும். அதுக்கு தகுந்தாப்பில் பார்த்து நம்ம தண்ணி சேர்த்திக்கிறது. நம்ம கையில் பிசைஞ்சிடலாம். அழுத்தம் கொடுத்து பிசுக்கணுன்றதுனால கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் சேர்த்திக்கிட்டேன். நல்லா நம்ம அமுத்தி பிசக்கலாம், அப்போ தான் கட்டிகள் இருக்காது. நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிறது, எண்ணெய் சேர்த்திக்கலாம். அப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அச்சில் சுலபமாக இறங்கும். கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் போல் சேர்த்திட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிடலாம். இப்படி நல்லா அமுத்தி பிசைஞ்சிடலாம். நமக்கு பிசையது மட்டும் ஒரு 5 நிமிஷம் டைம் நல்லா ஒதுக்கி ரிலாக்ஸாக இப்படி பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் கிச்சன் டேபிள்லேயே போட்டு பிசைஞ்சாலே சரி. நான் பாத்திரத்தில் போட்டு பிசைகிறேன். ஏன்னா நமக்கு
ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு முறுக்கச்சில் இறங்கும். அதனால தான். பாருங்க, மாவு நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. மாவு இருக்கட்டும். நான் இந்த பால்ஸ் எடுத்துருக்கேன். நூடுல்ஸ் கரெக்டாக இருக்கும். உள்ளே எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இறங்கும். பண்ணிட்டு மாவு இது உள்ள ஃபுல் பண்ணிக்கலாம். நம்ம மாவை ஃபுல் பண்ணி இந்த மாதிரி இட்லி பாத்திர தட்டில் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம இட்லி பாத்திரத்தில் நல்லா உலை கொதிக்கணும். அப்போ நம்ம இட்லி சட்டியில் இதை வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 தட்டுலேயும் பிழிஞ்சிருக்கிறேன். இது ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விடலாம். அப்போ தான் நமக்கு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம நூடுல்ஸ் நல்லாவே வெந்துருச்சு. பாருங்கள், மாவு கையில் ஒட்டலை, நல்லா வெந்திருக்குது. இதை நம்ம வெந்ததை எடுத்துடலாம். ஸ்லோ பண்ணிட்டு எடுக்கலாம், ஏன்னா கைக்கு சூடு அடிச்சிடும். எடுத்து பக்கத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், துணியில் நமக்கு ஒட்டாமல் வந்துருச்சு. நூடுல்ஸு நல்லா வெந்துருச்சு. நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆயிருச்சு. தாளிப்பு போட்டுடலாம். எண்ணெய் சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சூடானோடனே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், நம்மளுக்கு ரொம்ப நேரம் குக் ஆகணுன்றது அவசியம் இல்லை. குடமிளகா, கோஸு, 3 கலர் குடமிளகா சேர்த்துருக்கேன். கோஸு, கேரட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். நம்மளுக்கு பாதி குக் ஆயிடுச்சு. ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, தனியாத்தூள், சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பேஸ்ட்டு, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸு இதிலையே சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியான கோதுமை நூடுல்ஸ் ரெடி ஆயிருச்சு. என்ன கடையில் வர்றது கொஞ்சம் நல்லா நீட்டாக நம்மளுக்கு வரும். இது கொஞ்சம் கட்டாயிரும் உள்ளதான். ஆனால் ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். தூவிட்டு ஸ்டவ் அணைச்சிடலாம். என்னுடைய ஸ்டைலில் நூடுல்ஸ்
வீட்டிலையே கோதுமை மாவு நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கடைக்கே போகாமல் நம்ம வீட்டில் இருக்கிற கோதுமை மாவை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான நூடுல்ஸ் என்னுடைய ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் சமைச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ருசித்து பாருங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு முறை சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.